ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வச்சு அதுக்குள்ளே ஸ்டஃப்பிங் பண்ணி எப்படி அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட முந்திரி, பாதாம் எது வேணாலும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வந்துடலாம். நம்ம பொட்டுக்கடலையை வறுக்க வேண்டியதில் அப்படியே டைரெக்டாகவே அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இது போல் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஸ்பூனால் எடுத்து காட்டுறேன் எந்தளவுக்கு பொட்டுக்கடலை பவுடராக இருக்கணும்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது போல் நல்லா பவுடராக இருக்கணும். இப்போ ஸ்டஃப்பிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. நம்ம பொட்டுக்கடலை எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ அதே கப்பில் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை எடுத்து அதே கப்பில் 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுறலாங்க. நீங்கள் சப்போஸ் வெல்லம் சேர்க்குற அப்படி இருந்தால் ஒரு கப் வெல்லம் எடுத்துகிட்டு இதே மாதிரி 1/4 கப் தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நான் சுத்தமான நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்குறேன். அதில் கல்மண் தூசியெல்லாம் இல்லை. பாருங்கள், நல்லா நுரைச்சி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு ஒரு கப் சக்கரை இனிப்பு சுவை நல்லாவே தூக்கி கொடுக்கும். சேர்த்து நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுறலாம். நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணதுமே பார்த்திங்கன்னா சீக்கிரமே நல்லா திரண்டு வந்துடும். நல்லா கை எடுக்காமல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை எடுத்து அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த தேங்காய் துருவல் இந்த பொட்டுக்கடலை நாட்டு சக்கரையோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் கலந்து விட்டுருவோம். அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சுக்குத்தூள், ஒரே ஒரு ஏலக்காயை தட்டி சேர்த்துருக்குறேன். நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இது போல் கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு கலந்துக்குங்க. கையால் எடுத்து பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிற பதம் வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லாவே உருட்டை வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஆற விட்டுருவோம். பாருங்கள், ஸ்டஃப்பிங் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்மளுக்கு விருப்பப்பட்ட சைஸில் உருண்டைகளாக பண்ணிக்கலாம். நான் ஒரு நார்மலான சைஸுக்கு உருண்டைகளாக பிடிச்சிக்கிறேங்க. பாருங்கள், இது போல் நல்லா கொஞ்சம் உருட்டினீங்கன்னா நல்லா உருண்டையாக வந்துடும். மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு 9 உருண்டைகள் கிடச்சிது. இருங்க வேசரம், இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேறு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கிறேன். நல்லா கெட்டியான மாவாக இருக்கணும். 2 கப் எடுத்துக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா சரியாக இருக்கும். நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கூட கலந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இட்லி மாவுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு தேவைப்படாது. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கட்டிகள் இல்லாமல். பாருங்கள், இப்போ மாவு இது சரியான பதம். அதாவது இப்படி கரண்டியில் எடுத்திங்கன்னா இப்படி அள்ளுற பதத்தில் விழுகணும். இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம ஒரு பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம். பணியாரக்கல் நல்லா ஹீட்டானதையுமே அதில் நெய் அல்லது ஆயில் எது வேணாலும் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆயில் சேர்த்து தான் செஞ்சுருக்கிறேன். இது போல் கொஞ்சம் குழியில் கொஞ்சமாக ஆயில் நிற்கிற மாதிரி நான் சேர்த்துட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு பணியாரம் நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். பாருங்கள், பணியாரக்கல் நல்லாவே சூடாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃப்பிங்கை கரண்டியால் எடுத்து இட்லி மாவில் டிப் பண்ணிடலாம். பாருங்கள், இது போல்
இட்லி மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பணியாரக்கல்லில் நம்ம சேர்த்து விட்டுருவோம். இல்லை வந்து இது ஒரு முறையும் செய்யலாம். இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா, மாவு வந்து நம்ம பணியாரக்கல்லில் ஊற்றிட்டு ஸ்டஃபிங்கை சென்டரில் வச்சுட்டு கூட மேலே மாவு கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். 2 விதமான முறையிலையும் இதை செய்யலாங்க. சுசியம் செய்யும் இல்லைங்களா, அது போல தான். பாருங்கள், இது போலயே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிறேன். இட்லி மாவு, பொட்டுக்கடலை, தேங்காய் துருவல் இருந்தாலே ஒரு அருமையான சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து நீங்கள் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இது வெந்து வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும். நல்லா பொறுமையாக வெந்து வேக வச்சு எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து மேல் மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். ஸ்டஃப்பிங் வந்து நம்ம ஏற்கனவே வதக்கிட்டோம், அதனால் அது வேகணுங்கிற அவசியம் இல்லை. மேல் மாவு நல்லா வெந்து வந்தால் போதும். பாருங்கள், ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. நான் அப்படியே வந்து திருப்பி போட்டுடுறேன். எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நல்லா வெந்து கிடச்சிருங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா டேஸ்டியான நம்மளுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இனி வந்து நம்ம ஒரு தட்டுக்கு எடுத்துக்கலாங்க. இது போல் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு எடுத்திங்கனாலே நல்லா சூப்பராக கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான இட்லி மாவு வச்சு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், உள்ள ஸ்டஃப்பிங் காட்டுறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களே இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.